ஹலோ வணக்கம் நண்பா. இன்னைக்கு வீடியோவில் இந்த பேர்னியோ பிராண்ட்லேருந்து வரக்கூடிய இந்த நாய்ஸ் கேன்சலேஷனோட இருக்கக்கூடிய இந்த காலர் மைக்கை தான் நான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த மைக் யாருக்கெல்லாம் சூட் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பிகினராக ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு தொடங்க போகிறீங்கன்னா இந்த மைக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மைக் கரெக்டாக சூட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாக்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் பார்ப்போம். ஒரு சாதாரண பாக்ஸ் பேக்கேஜிங் தான். பாக்ஸுக்குள்ளே கேரி பவுச் வித் காலர் கிளிப் கொடுத்துருக்காங்க. மைக் வித் வின்மஃபோட வருது. அப்படியே பாக்ஸோட பேக் சைடில் கான்டாக்ட் நம்பர் அண்ட் மெயில் ஐடி இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு வாரண்டி கார்டெலாம் எதிர்பார்க்க முடியாது. பாக்ஸை ஓரமாக வச்சுட்டு இப்போ ஸ்பெக்ஸை பார்ப்போம். மைக்கோட டிரான்ஸ்யூசர் டைப் பார்த்திங்கன்னா கண்டென்சர் மாடல். போலார் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஓம்னி டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதனால் 360 டிகிரியில் சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 50 ஹெர்ட்ஸ் டு அப் டு 80 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்குமே இருக்குது. மனிதனால் உணரக்கூடிய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எஸ்பிஎல் பார்த்திங்கன்னா 74 dB இருக்குது. சவுண்ட் ப்ரெஷர் லெவல்னு சொல்லுவோம். ஸோ இது மனிதனால் அதிகபட்சமாக கேட்கக்கூடிய எஸ்பிஎல் பார்த்திங்கன்னா 120 to 130 dB தான். சென்சிட்டிவிட்டின்னு வரும்போது மைக்கால் -30 dBலேருந்து +3 dB வரைக்குமே ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அவுட்புட் இம்பிடன்ஸ் பார்த்திங்கன்னா 1000 ohms கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் அவ்வளோதான் நண்பா. உங்களுக்கு ஸ்பெக்ஷீட்டில் இருக்கக்கூடிய கண்டென்சர், போலார் பேட்டர்ன், ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச், எஸ்பிஎல், சென்சிட்டிவிட்டி, அவுட்புட் இம்பிடன்ஸ், இது இல்லாமல் நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருந்தால் தான் உங்களால் நல்ல மைக்கை செலக்ட் பண்ணி வாங்க முடியும். நீங்கள் ஸ்க்ரீனில் ஜேபிஎல் பிராண்டோட மைக்கை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இதோட அன்பாக்சிங் அப்போ இதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே சமயத்தில் இந்த ஜேபிஎல் பிராண்டுக்கும் காலர் மைக்குக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கம்பேரிசனும் பண்ணுவோம். இது சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் அந்த வீடியோவில் நான் ஆன்சர் பண்ணுறேன். பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த காலர் மைக் நல்லா டைட்டாக க்ரிப்பாக தான் இருக்குது. பில்ட் குவாலிட்டின்னு வரும்போது இந்த வின்மஃபாக இருக்கட்டும், வயராக இருக்கட்டும், நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வயரோட லென்த்து மட்டும்தான் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். 1.5 மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. 5 அடி தான் இருக்குது. வயரோட எண்டில் பார்த்தீங்கன்னா 3.5 ஜாக்கு வித் கோல்ட் பிளேக்கோட கொடுத்துருக்காங்க. இப்போ சவுண்ட் குவாலிட்டின்னு வரும்போது இது வரைக்கும் ஜேபிஎல் மைக்லேருந்து ரெக்கார்ட் பண்ண சவுண்டை தான் நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க. இதுக்கப்புறம் இந்த மைக்கோட ஒரிஜினல் அவுட்புட் வாய்ஸ் இப்போ கேட்க போகிறீங்க. இப்போ மொபைலில் இருக்கக்கூடிய மைக்கும் இந்த மைக்குமே ரெண்டுமே ஒன்று தான். ஸோ கொஞ்சம் டெசிபிள் லெவல் பார்த்திங்கன்னா மொபைல் மைக்கை விட இந்த மைக் கொஞ்சம் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ கனெக்டிவிட்டின்னு வரும்போது இந்த 3.5 சாக்கெட் உங்கள் மொபைலையோ லேப்டாப்லையும் இல்லைன்னா சம்டைம்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது சரியாக ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ வாய்ஸோட லெவல் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கேட்கும். ஸோ இதை தவிர சவுண்டுன்னு வரும்போது நல்லாவே அவுட்புட் கிடைக்கிது. நான் யூஸ் பண்ண வைக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் சொன்னது கொஞ்சம் உருட்டு தான். இந்த மைக்கை நீங்கள் வாய்ஸ் ஓரப்போ கையில் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணுறப்போ நீங்கள் காலர்லேயும் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் இந்த 2 ரெக்கார்டிங்ஸுமே நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு எந்த ஆடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த 2 ஆடியோவே பார்த்திங்கன்னா டால்பி ஏபிகேல தான் நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். இதில் சின்னதாக பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் சைடில் மட்டும் பேஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஓவராலாக நல்ல மைக் தான் நண்பா. கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். இது தேவைப்பட்டால் ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, இதே மாதிரி இன்னொரு அன்பாக்சிங் வீடியோவில் கூடிய சீக்கிரத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன்.